விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் மயூர் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஷெரின். சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியலில் கோட் சீனில் தன்னோட யதார்த்தமான நடிப்பால் பலரோட பாராட்டை வாங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் மயூர் ஒரு பேட்டியில் தன்னோட சீரியல் வாழ்க்கை பற்றியும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி தாத்தாவோட இறப்பு தன்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் யூகேஜியிலேருந்து நடிச்சிட்ருக்கேன். பாசமலர் சீரியல் தான் என்னோட முதல் சீரியல். அப்போலாம் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நடித்தேன். அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எப்படி நடிக்கணும் அப்படின்னு அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தான் என்னோட கரியர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மௌனராகம் சீரியல் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய் செல்வம் சார் தான் என்னை ஆடிஷன் பண்ணினாங்க. முதல்ல கிருத்திகா ரோலுக்காக தான் ஆடிஷனுக்கு போனேன். ஸ்ருதிக்கு தான் நீ சரியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடிஷன் அப்போ தாய் செல்வம் சார் நான் முஸ்லீம்னு பிரியாணி கொண்டு வர சொல்லி கேட்டாங்க. நான் எங்கள் பாட்டி செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சிக்கன் 65 ஆச்சும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன செலக்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஆடிஷனுக்கு வந்த 300 பேரில் நானும் கிருத்திகாவும் தான் செலக்ட் ஆனோம். தாய் செல்வம் சார் என்னை ரோசாப்பூ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியல் பற்றியும் சில விஷயங்களை எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பாதி சீரியல் போனதுக்கப்புறம் தான் அந்த சீரியலுக்குள்ளே என்ட்ரியானே. ஏற்கனவே மயூவாக நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு பதிலாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு போனது தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏற்கனவே ரேஷ்மா மம்மி தெரியும். அவங்கள பார்த்ததும் ஜாலியாகிடுச்சு. இப்போது செட்டில் எல்லார் கூடவும் ஜாலியாக பழக ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ராமமூர்த்தி தாத்தா இறந்துட்டாருன்னு எல்லா சடங்கும் பண்ணினாங்க. அதை பார்க்கவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. விட்டால் அங்கேயே அழுதுருப்பேன். சடங்கு மொத்தமும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணுவாங்க. நல்ல வேளை லாஸ்ட்டில் என்னை சின்ன பொண்ணு அப்படின்னு கூப்பிடல. இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததும் அழுதுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. அண்ட் மக்களே, நீங்கள் யாரெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.